வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் 18,880 பிரேக் ஆகி நிஃப்டி எங்கே இருக்கா பாருங்க, 19,300க்கு மேலே வந்துட்டான். இதுலேயே ஒரு 400 பாயிண்ட் வந்துருச்சு. 500 பாயிண்ட் கேரண்டியாக வரணும். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 44,500க்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட் ஏறுவோம். இன்றைக்கி 45,380 300 முடியும் வந்திருக்கான். 800 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஸோ யாரெல்லாம் நம்ம லெவலை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் அமைஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு என்ன எப்படி அமையும், எப்படிலாம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பெரிய நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் யூபிஐக்காக ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோன் பேர் பார்த்தீங்கன்னா ஜியோ பாரத். என்னென்னா ஜியோ பாரத் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் 14 GB டேட்டா கொடுக்குறாங்க. அந்த 14 GBயோடு இல்லாமல் யூபிஐ பேமெண்ட் இருக்குல்ல, அதுவும் அந்த மொபைலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிட்டத்தட்ட 80 கோடி சாங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். என்னென்னா இந்தியா எல்லா மக்களும் டிஜிட்டல் வைஸாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். 999 ரூபா. அதோட ஈஸி பார்த்திங்கன்னா 14 GBக்கு 123 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ 7ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் யூபிஐ பேமெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ நடுத்தர வர்க்கமும் சரி, ரொம்ப கீழ்த்தட்ட மக்கள் வறுமையில் இருக்கவங்களும் சரி, இது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நிறையாவே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே யூபிஐ கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம இந்தியா டிஜிட்டலைஸாக மாறிடும். டிஜிட்டலைஸாக மாறிட்டால் ஆல்மோஸ்ட் ஜிஎஸ்டிலேருந்து எல்லாமே கணக்குள்ளே வந்துடும். ஸோ அப்படி கணக்குள்ளே வரும்போது நம்ம இந்தியன் எக்கனாமி பயங்கரமாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம இந்தியன் எக்கனாமி 3 ட்ரில்லியன் தான் இருக்குது. இது எங்கே போகணுருக்காங்க, அடுத்த 4 வருஷத்தில் டபுள் ட்ரிபிள் ஆயிரும். ஸோ அடுத்த 20-30 வருஷத்துக்குள்ளே 30 ட்ரில்லியன் அப்படிங்கிற நோக்கி நம்ம பயணிப்போம். ஸோ அப்போ பார்த்துக்குங்க, வெறும் 3 ட்ரில்லியனாக இருக்கும்போது நிஃப்டி இப்போ 20,000, இதே 30 ட்ரில்லியனாக மாறிச்சுன்னா நிஃப்டி கண்டிப்பாக 2 லட்சம் போகும். ஸோ நல்ல ஸ்டாக்லாம் நீங்கள் வாங்கி வைங்க. ஸோ இன்றைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எக்ஸ்பெரியில், அதாவது இந்த எக்ஸ்பெரி எப்படி இருக்கும்னா, ஃபின் நிஃப்டி ஸோ ஃபின் நிஃப்டியோட நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 19,260 டு 20,260 டு 20,250. ஸோ இந்த மூமெண்ட்குள்ளே இருந்துச்சுன்னா நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ பார்த்துக்குங்க, இந்த இதுக்குள்ளே நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு இதுக்குள்ளேயே அரைச்சிடோன்னா காலம் எடுக்காமல் புட்டம் எடுக்காமல் எங்கிட்ட ஏதாவது ஒரு சைடு எப்படியா இருந்தாலும் பிரேக்கு தான் ஆகும். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பெரினால ஏதோ ஒரு சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் கீழே வந்தான்னா இந்த லெவல் இருக்குல்ல 20 120, இந்த சைடில் ஒரு ஹீரோ ஆர் ஜீரோவில் ஒரு கால் எடுத்து பார்க்கலாம். அதுவே இங்கே நல்ல மூமெண்ட் ஆகிட்டு மேலே இங்கே 400 புட்டு அதிகமாக ரைட் ஆகிடுது. ஸோ அந்த 400க்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 500 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபின் நிஃப்டியோட புட் கால் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா மந்த்லி வைஸும் சரி 20,400 கால் அதிகமாக ரைட்டாக இருக்குது. ஸோ வீக்லி வைஸும் பார்த்தீங்கன்னா 20,400 கால் அதிகமாக ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபின் நிஃப்டி 20,400க்கு மேலே கன்சிடண்டாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நின்னான்னா, இந்த 20,400 காலை அதிகமாக ரைட் அடிச்சிருக்காங்களா அவங்களாம் ஓடி போய் வேகமாக வாங்குவாங்க. ஸோ வாங்கும்போது ஒரு நல்ல மூவ்மெண்ட் 20,500 முடியும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 20,100 வரும்போது 20,400 300 500 காலோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு 5 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு அந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா ஒரு மினிமம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு நல்ல ப்ராஃபிட் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 20,500. ஸோ அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 20,680. ஸோ நம்மளுக்கான 3 லெவல் இருக்குது. ஸோ இங்கே பிரேக் ஆனிச்சுன்னா இதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சப்போஸ் மார்னிங்லேருந்து இந்த ரேட்டுக்குள்ளேயே எங்கிட்டுமே பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 260 டு 250, இந்த 10 பாயிண்ட்குள்ளே தான் நோ ட்ரேடிங் ஜோன் அது இருக்குது. ஸோ எங்கேயாவது ஒன்று பிரேக் ஆனிச்சுன்னா இந்த சப்போர்ட் நல்லா பார்த்துக்குங்க. 20,200 கொஞ்சம் இறங்குனுச்சுன்னா
ஒரு 50-60 பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஃபின் நிஃப்டியோட கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:45 ஓப்பன் ஆயிடுது. 2:30 மணிக்கெலாம் செம்ம ஜூடாக வந்து பயங்கரமாக ஏதோ ஒன் சைடு பிடிச்சாலும் பயங்கரமாக இருக்கிறாங்க, இந்த சைடு பிடிச்சாலும் இருக்கிறாங்க, இல்லை டபுள் சைடுமே கேம் வந்து பயங்கரமாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டியை இந்த ஆப்ஷன் ட்ரேடர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருமுனை கத்தி போல் எங்கிட்டு பிடிச்சாலுமே வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பயங்கரமாக வந்து நம்மளை காவு வாங்கிடும். ஸோ சீரியஸாக சின்சியராக உங்களால் என்ன ரிஸ்க் முடியுமோ அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள். நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்கன்னா நிஃப்டியுமே நல்லா மூவ் ஆகிருக்கான். நம்ம சொன்னோம் இந்த கேப்பை என்றைக்காவது ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நாளைக்கே கூட ஆகுமானா தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஜியோ வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்கனால ரிலையன்ஸ் இன்றைக்கி, அதுவும் இல்லாமல் ஐடிசியும் பயங்கரமாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஹெவி வெயிட்டேஜ். ரிலையன்ஸ்லாம் பயங்கர வெயிட்டேஜ். ரிலையன்ஸே 2.5% ஏறியிருக்காங்க. 2.5% என்ன, ரிலையன்ஸே ஒரு 150 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ரிலையன்ஸ் வந்து அடுத்த ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா 26-40 அதுக்கு மேலே கொஞ்சம் நின்றுச்சுன்னா ரிலையன்ஸுமே கொஞ்சம் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் மேலே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நிஃப்டியோட ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த 19,315 to 19,290 இந்த ஜோன், அதாவது இங்கே ஒரு 10-20-25 பாயிண்டில் இருந்தானா நோ ட்ரேடிங் ஜோன். அதே போல் இந்த பாக்ஸை விட்டு மேலே போனோன்னா 19,370 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 19,370க்கு மேலேயே ஓப்பன் ஆகிட்டான் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். திரும்பிச்சுன்னா இந்த ஜோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. என்ன இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்து டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஒரு சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 19,250 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நிஃப்டியோட கால் புட் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். நிஃப்டியோட கால் புட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19,300 புட்டு அதிகமாக ரைட்டாக இருக்குது. ஸோ வீக்லியில், ஸோ மந்த் வைஸில் பார்த்தீங்கன்னா 19,300 கால் 300 புட்டு ரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தள்ளி உள்ள ஸ்ட்ரைக்னா 19,500. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது 19,500 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல சப்போர்ட் சொன்னால் 19,200 வந்துச்சுன்னா ஒரு சின்ன மினிமம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி கிடையாது, ஃபின் நிஃப்டிக்கு மட்டும்தான். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஜோனை வந்து நல்லா பார்த்துக்குங்க. இந்த 320 to 285 நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ வந்து நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 45,200 to 45,100 இந்த பாக்ஸ் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா கால், இது கீழே வந்துச்சுன்னா புட்டு. ஸோ இதுக்கு மேலே ஏன் ஓப்பன் ஆனான்னு வச்சுங்களேன் 45,350 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா 45,600, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45,850. ஸோ கீழே வந்துச்சுன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக எது இருக்கும்னா 44,900. ஸோ 45ங்கிற ஒரு சைக்காலஜி லெவலில் பிரேக் ஆக மாட்டாங்க. அப்படி ஆனாலும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 44,900 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 44,900 கீழேயே ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகியிருந்தால் தான் நம்ம கொஞ்சம் பயப்படணும். ஸோ யாரோட பிடிக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கரடியோட பிடிக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த 44,900 கீழே வந்தால் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி சொல்லியாச்சு. நம்ம கொடுத்த ஒரு ஸ்டாக் இந்த டாடா கெமிக்கல் வந்து 1020 அப்படிங்கிறத பிரேக்கே ஆகலை. ஸோ அது எப்போ பிரேக் ஆகுதோ அங்கேருந்து வந்து 1030 1040 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ 1020க்கு மேலே பிரேக் ஆகிடுச்சுன்னா ஒரு சடனாக ஒரு 8 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 1020 காஸ்ட் ட்ரையல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 30க்கு மேலே போணுச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் ஃபின் நிஃப்டிக்கான ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு கீழே வந்து பயங்கரமாக ஏறிட்டு இங்கே ஏறியிருக்கான். இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் 7,400 அப்படிங்கிற ஒரு லெவலில் பிரேக் ஆனிச்சுன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பொழுதுமே ஃபின் நிஃப்டிக்கு அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஸ்டாக் எதுனா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபின், இதுவுமே வந்து ஒரு மூவ் ஆனிச்சுன்னா இவங்களுமே அதிகமான கொஞ்சம் வெயிட்டேஜ் உள்ள கம்பெனி தான் ஃபின் நிஃப்டிக்கு. ஸோ இதையுமே பார்த்துங்க 7,400 பிரேக் ஆகி கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிருந்தால் தாராளமாக ஃபின் நிஃப்டியை நம்பி கால் எடுக்கலாம். இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஒரு நல்ல பாசிட்டிவில் இருக்குது.
ஸோ ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா மெர்ஜ் ஆகிருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இதே போல் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு அண்ட் ஐடிஎஃப்சி இவங்களும் மெர்ஜ் ஆகிறதுக்காக காத்திருக்காங்க. அதுக்கான இன்னும் அப்ரூவல் வரல. ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது, அது இன்னும் எவ்வளோ தூரம் சாத்தியம் ஆகுதோ அப்போ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்கும் கொஞ்சம் மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஐடிஎஃப்சி இப்போ ஃபஸ்ட்டு பேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருந்து கீழே ஒரு 30 ரூபா 40 ரூபா இந்த ஷேர் இன்றைக்கெலாம் வந்து 80-90 நோக்கி போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க, அதோட கன்சால்டேஷன் ப்ராஃபிட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ராலியில் இந்த கம்பெனியை வந்து மெர்ஜ் ஆனிச்சுன்னா இன்னுமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஐடிஎஃப்சியும் வந்து ஒரு 150 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐடிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்காங்க, அதுவுமே ஒரு 120 நோக்கி போகிறதுக்கான லாங் டைம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கான இதை முடிஞ்சது. எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.